அந்த flagellates groupல வந்து belong பண்ணுது இந்த organism Giardia lamblia. So flagellates ஓட common classification உங்களுக்கு just சொல்றதுக்காக இதை சொல்றேன். So flagellates அப்படின்னு பாத்தீங்கன்னா they are placed under two groups. என்னெல்லாம்னா lumen dwelling flagellates அப்புறம் hemoflagellates. lumen dwelling flagellates lumen எங்கெல்லாம் இருக்கு intestinal cavityல lumen இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனிட்டல் கேவிட்டில lumen இருக்கு, இல்லாட்ட வந்து உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல lumen. lumenனா என்ன அப்படின்னா ஒரு சின்ன கேவிட்டி மாதிரி, ஓகேவா? சோ அதுல வந்து இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கும், அதுதான் வந்து lumen dwelling flagellates அப்படின்னு சொல்றோம். hemoflagellates அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட்ல இருக்கக்கூடியது. சோ lumen dwelling flagellates என்னெல்லாம் இருக்குன்னா intestinal flagellates parasites இருக்கு, ஓரல் வாயில இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் இருக்கு, அப்புறம் ஜெனிட்டல் ட்ராக்ட் parasites இருக்கு. ஹீமோஃபிளாஜிலேட்ஸ்னா பிளட் இல்லட்டா டிஷ்யூ பாராசைட்ஸ் நம்ம ஹீமோஃபிளாஜிலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஹீமோஃபிளாஜிலேட்ஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீஷ்மேனியா. சோ லீஷ்மேனியாலாம் வந்து ரெட்டிகுலோ எண்டோதீலியல் செல்ஸ்ல இருக்கும். ரெட்டிகுலோ எண்டோதீலியல் செல்ஸ்னா என்னது? மேக்ரோஃபாஜஸ், நியூட்ரோஃபில்ஸ், இதெல்லாம் தான் நம்ம ரெட்டிகுலோ எண்டோதீலியல் செல்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே, சோ மோனோசைட்ஸ் இதெல்லாம் வந்து ரெட்டிகுலோ எண்டோதீலியல் செல்ஸ். அதே மாதிரி ட்ரிபானோசோமா ப்ரூசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எங்க இருக்கும்னா கனெக்டிவ் டிஷ்யூலயும் இருக்கும் பிளஸ் பிளட்லயும் இருக்கும். அதே மாதிரி ட்ரிபானோசோமா க்ரூசி ரெட்டிகுலோ எண்டோதீலியல் சிஸ்டம் செல்ஸ்ல இருக்கு பிளஸ் பிளட்ல இருக்கும். சோ இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரிபானோசோமா ப்ரூசி க்ரூசி என்ன டிசீஸ் காஸ் பண்ணும்? கேன் எனிபடி கெஸ்? இது 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. ட்ரிபானோசோமா ப்ரூசி ட்ரிபானோசோமா க்ரூசி என்ன டிசீஸ் காஸ் பண்ணும்? ஸ்லீப்பிங் சிக்னஸ் படிச்சிருப்பீங்க. ஓகே, are you able to see the screen? Yes ma'am. Yes ma'am. இல்லையா? ஓகே, வாய்ஸ் கிளியரா இருக்கு இல்லையா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்ல? Yes ma'am. ஓகேமா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து lumen dwelling flagellates இருக்கு or lumen dwelling parasites இருக்கு. ஓகே, சோ அந்த lumen dwelling flagellates நம்ம பார்க்க போறது வந்து Giardia மட்டும்தான். அப்புறம் we have also have இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து duodenal இல்ல intestine இருக்கக்கூடிய ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த Giardia lamblia பத்தி நம்ம பார்ப்போம். அண்ட் நம்ம சிலபஸ்ல இருக்கிறது வந்து ட்ரைகோமோனாஸ். ஸோ ட்ரைகோமோனாஸ் வெஜைனாலிஸ், இது எங்க இருக்குன்னா ஜெனிட்டல் ட்ராக்ட்ல இருக்கும், வெஜைனா அண்ட் யூரித்ரால இருக்கும். ஸோ கமிங் டு த ஹிஸ்டரி ஆஃப் திஸ் Giardia lamblia. ஸோ Giardia lambliaக்கு நிறைய நேம்ஸ் இருக்கு, லைக் யூ ஹேவ் காட் Giardia intestinalis எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ this was first observed by Anton van Leeuwenhoek. He observed the same organism in his own stools. சரியா? சோ ஃபர்ஸ்ட் இவர் தான் வந்து அப்சர்வ் பண்ணாரு. 1681லே வந்து அப்சர்வ் பண்ணி அதை டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு இவரு. அண்ட் மோரோவர் he had described them as animalcules. இது நம்ம ஹிஸ்டரி ஆஃப் மைக்ரோபயாலஜில படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சவர் தான். இவர் என்ன செஞ்சாருன்னா அவரோட ஸ்டூலே எக்ஸாமின் பண்ணி சில அந்த அனிமாக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணாரு. இந்த என்டமீபாவை தான் அவர் வந்து அனிமாக்யூல்ஸ் டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு. அண்ட் த டீடைல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இந்த Giardiaவை தான் அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு. அண்ட் மோரோவா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க இந்த நேம் எப்படி வந்துச்சு Giardia lamblia அப்படின்னா two people had worked on it. ஒன்னு வந்து ப்ரொஃபசர் Giard ஆஃப் பாரிஸ், அடுத்து வந்து ப்ரொஃபசர் லாம்பிள் ஆஃப் பிரேக் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வந்து இந்த ஆர்கானிசம் வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அண்ட் மோரோவா வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் அதோட நேம் வந்து Giardia. இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் ப்ரொஃபசர் Giard ஆஃப் பாரிஸ். அண்ட் லாம்பிளியான்னு சொல்றது வந்து லாம்பிள் ஆஃப் பிரேக். இந்த ரெண்டு ப்ரொஃபஸரும் அந்த ஒரே இயர்ல வந்து தனித்தனியா வந்து இந்த ஆர்கானிசம் வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இட் வாஸ் நேம்ட் as Giardia lamblia. சோ இந்த ஆர்கானிசம் எங்க பார்க்கலாம் அப்படின்னா வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலயுமே வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம பார்க்கக்கூடியதுதான். ஓகே, சோ ஹேபிட்டாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா it lives in the small intestine of man. சோ இந்த ஸ்மால் intestine of manல தான் உங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு இந்த ஆர்கானிசம் இருக்கும். and it is seen in the duodenum. இந்த ரீஜன்ல வந்து அந்த ஆர்கானிசம் வந்து it lives or it is sometimes seen in this jejunum. ஓகே, சோ இந்த அப்பர் பார்ட் ஆஃப் த jejunum வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஆர்கானிசம் either duodenumல இருக்கலாம் இல்லாட்டி இந்த அப்பர் பார்ட் ஆஃப் த jejunum இருக்கலாம். ஓகே, and this is the only organism which is found in the lumen of the small intestine of man. சோ நீங்க சில பேர் வந்து என்டமீபா ஹிஸ்டோலிட்டிக்கா பார்த்திருப்பீங்க, என்டமீபா கோலி எல்லாம் படிச்சிருப்பீங்க. சோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கானிசம் எக்ஸிஸ்ட் இன் டூ ஃபார்ம்ஸ். ஒன்னு வந்து ட்ரோபோசோயிட் ஃபார்ம் அண்ட் த சிஸ்ட் ஃபார்ம். என்டமீபா ஹிஸ்டோலிட்டிக்கால பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு ஃபார்ம் வந்திருக்கும், ட்ரோபோசோயிட், ப்ரீசிஸ்ட் அண்ட் த சிஸ்ட். But here in this organism you will be able to see only two forms, that is the trophozoite form and the cyst form.
ஓகே, சோ இதுதான் ட்ரோபோசோய்ட் ஆஃப் ஜியார்டியா லாம்பிலியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹார்ட் ஷேப் இல்லைன்னா பைரிஃபார்ம் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்ட டென்னிஸ் ராக்கெட் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷேப்பை. ஓகே, திஸ் ஷேப் இஸ் ஆக்சுவலி ரெஃபர் டு as a டென்னிஸ் ராக்கெட் ஷேப், இல்லாட்ட பைரிஃபார்ம் ஷேப், இல்லாட்ட பியூர் ஷேப்னு கூட சொல்லுவாங்க, ஹார்ட் ஷேப் கூட சொல்லுவாங்க. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா anterior ஏரியா வந்து செட் டு பி ரவுண்டட் அண்ட் the posterior end வந்து ஏரியா செட் டு பி பாயிண்டட். அதே மாதிரி டார்சல் சர்ஃபேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்க சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் செட் டு பி கான்வெக்ஸ், ஆனா கீழ அந்த வென்ட்ரல் சர்ஃபேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் செட் டு பி கான்கேவ். அண்ட் இந்த ஆர்கானிசம்க்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் ஹாஸ் காட் டூ சக்கிங் டிஸ்க். இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சக்கிங் டிஸ்க் அப்படின்னு சொல்றோம். இந்த ட்ரோபோசாய்ட் ஸ்டேஜ்ல இட் ஹாஸ் காட் டூ நியூக்ளியஸ். It has got two nucleus. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து flagellates வரதுனால it has got there is four pairs of flagella. So இங்க பாருங்க இதெல்லாம் flagella தான். It has got four pairs of flagella and அந்த flagellaக்கு வந்து they have given different names like anterior flagellum சொல்லுவாங்க, இல்லாட்ட posterior flagella சொல்லுவாங்க, கீழ இருந்துச்சுன்னா posterior flagella, and இந்த சைடு இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா caudal flagellaன்வாங்க, and this is referred to as a ventral flagella. And இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட கீழ வந்து it has got blepharoblast and there is also axostyle. Axostyle இதுல லேபிள் பண்ணல, பட் இந்த axostyle வந்து இந்த மீடியன் நடுவுல வந்து நீங்க உங்களால பார்க்க முடியும், இந்த axostyle இந்த இடத்துக்கிட்ட பார்க்க முடியும். And there are parabasal bodies and median bodies. இதுக்கு ஒரு பேர் என்னன்னா parabasal bodies தான் வந்து it is also referred to as a median bodies. So ரெண்டு that is ரெண்டு median bodies இருக்கு, இல்ல one pair of median bodies இருக்குது. Okay, and this is called as a ventral groove and this is called as a dorsal groove. Okay, and here if you see, and in the adhesive disc da நம்ம sucking disc அப்படினு சொல்றோம், இது வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த mucous membrane ல வந்து அட்டாச் ஆயிருக்கும். And this organism is said to be bilaterally symmetrical. Bilaterally symmetrical னா நடுவுல கட் பண்ணீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும், அதுதான் நம்ம வந்து bilaterally symmetrical அப்படினு சொல்லி சொல்றோம். Okay, so here it shows falling leaf like appearance. So அதுதான் இங்க describe பண்ணிருக்கோம். So tennis racket or heart shaped or pyriform shaped organism. Dorsal surface convex இருக்கும், ventral surface வந்து concave இருக்கும், sucking disc வந்து is present, it helps in attachment. Anterior end பாத்தீங்கன்னா broad and round இருக்கும், posterior end tapers வந்து to a sharp point. Bilaterally symmetrical, ரெண்டா கட் பண்ணா ஒரே மாதிரி இருக்கும். Nucleus வந்து பாத்தீங்கன்னா ஒரு pair, அத ரெண்டு nucleus இருக்கும். Flagella with blepharoblast அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 pairs of flagella will be present. ஆக்சோஸ்டைல் இருக்கும், ஆக்சோஸ்டைல் அந்த மீடியன் கிட்ட இருக்கும், அது அப்படியே வந்து உங்களுக்கு சிஸ்ட்ல ஒண்ணு நல்லா கிளியரா தெரியும். சரி, அந்த மிட் லைன்ல வந்து நம்ம பார்க்க முடியும் ஆக்சோஸ்டைல. பாராபேசல் பாடிஸ் அப்படின்னா மீடியன் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஒன் பேர் இருக்கு அண்ட் ஜஸ்ட் பிலோ த சக்கிங் டிஸ்க். அண்ட் மொட்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாலிங் லீஃப் லைக் மொட்டிலிட்டி வந்து will be seen around the axis. So cytoplasm எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா cytoplasm is said to be uniform or and granular. So organism எடுத்துட்டீங்கன்னா it divides by longitudinal fission and it attaches by means of sucking disc. Okay, so cyst ன்னு எடுத்துக்கோங்க. 1 minute. மா ஹரிதா, நான் கிளாஸ்ல இருக்கேன், நான் கொஞ்சம் திருப்பி கூப்பிடுறேனே நான் ஒரு ஜஸ்ட் 15 minutesல. சரியா? சரிமா. சோ இங்க சிஸ்ட்னு எடுத்துட்டீங்கன்னா இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு இந்த ஆர்கானிசம்க்கு, ஜியார்டியா லாம்பிலியாக்கு. ஒன்னு ட்ரோபோசாய்ட் ஸ்டேஜ், அடுத்து வந்து சிஸ்ட் ஸ்டேஜ். இந்த சிஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ்னு சொல்றோம். ஏன் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த சிஸ்ட் நம்ம வந்து ஒரு கண்டாமினேட்டட் ஃபுட்லயோ வாட்டர்லயோ குடிச்சோம்னா இது வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணி நம்மளுக்கு ஜியார்டியாசிஸ் டிசீஸ் வரலாம், இல்லாட்டா இன்னொரு பேர் என்னன்னா பீவர்ஸ் டிசீஸ் வரலாம். ஓகே, சோ அதுதான் இங்க சொல்ற இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் ஜியார்டியா லாம்பிலியா. And this is passed in the stools and they remain viable in soil and water for several weeks. இப்ப cyst பாருங்க, cyst வந்து இந்த மாதிரி இருக்கும். cyst வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா it is either round shapeல இருக்கும் இல்ல oval shapeல இருக்கும். It has got 4 nucleus. இங்க இருக்கு பாருங்க, இதுதான் ஆக்சோஸ்டைல்னு சொல்றோம். அந்த நடுவுல அந்த சென்ட்ரலா வந்து பிரிக்கிறது தான் நம்ம அந்த ஆக்சோஸ்டைல்னு சொல்றோம். Okay, so and here it has got 4 nucleus and இது வந்து ஆக்சுவலா வந்து அந்த parabasal bodies இல்லாட்ட median bodies ன்னு சொல்லுவோம். And the cyst is surrounded by a hyaline cyst wall. Hyaline cyst wall ஒரு glassy-ஆ இருக்கும், ஆனா translucent-ஆ இருக்கும், transparent-ஆலாம் இருக்காது. Then it is surrounded by a hyaline cyst wall. Okay, and in the young இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த young cyst-ல வந்து sucking disc தெரியாது, ஆனா கொஞ்சம் mature cyst-னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து sucking disc-ம் தெரிய ஆரம்பிக்கும். So acid environment இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து parasite வந்து என்ன செய்யும்னா they will form the cyst. அதான் வந்து end cyst அப்படின்னு சொல்றோம்.
அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ட்ரோபோசாய்ட் ஸ்டேஜ்ல இருந்து உங்களுக்கு இந்த சிஸ்ட் ஃபார்ம் வரப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபிளாஜிலா உள்ள போய் ரிட்ராக்ட் ஆயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சோஸ்டைல் இல்ல ஆக்சோனீம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ the flagella will be retracted inside, உள்ள வாங்கிடும், அந்த எல்லா ஃபிளாஜெல்லாவும் உள்ள போயிடும். அதான் வந்து they form the auxonemes அப்படின்னு சொல்றாங்க. Okay, so you should know what is encystation and excistation. So encystation னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து there is a trophozoitல இருந்து cyst ஃபார்ம் பண்றதா you call it as encystation. அதே மாதிரி existing அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த cyst இருந்து when you have the formation of the trophozoite you call it as excistation. சரியா, you have got two forms. ஒன்னு வந்து excistation or otherwise called as ரெண்டுமே வேற வேற டேர்ம்ஸ். ஆனா encystation and excistation. என்சிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரோபோசாய்ட்ல இருந்து சிஸ்ட் ஃபார்ம் பண்ணிச்சா யூ கால் இட் அஸ் என்சிஸ்டேஷன். எக்ஸிஸ்டேஷன் என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த தட் இஸ் அந்த சிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ட்ரோபோசாய்ட் ஃபார்ம் ஆயிருந்துச்சா யூ கால் இட் அஸ் எக்ஸிஸ்டேஷன். சோ இந்த நெக்ஸ்ட் வந்து கமிங் டு கல்டிவேஷன். இவ்வளவு தூரம் பார்த்தது வந்து லைஃப் சைக்கிள் பத்தி பார்த்தோம். நம்ம ஒன்னு ட்ரோபோசாய்டா இருக்கும் இல்ல வந்து உங்களுக்கு வந்து சிஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். இதான் மார்பாலஜி, டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் த பாரசைட். இது எப்படி நம்ம எதுல கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு வந்து திஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை கராபெட்டியன். இவர் வந்து ஆக்சுவலா வந்து கண்டுபிடிச்சாரு லைக் வந்து எதுல இந்த மீடியம்ல வந்து நம்ம வந்து ஜியார்டியா லாம்லியாவை கல்டிவேட் பண்ணலாம், க்ரோ பண்ணலாம். சோ இது எப்பனா ஒரு ஈஸ்ட் வந்து இருக்கு, கேண்டிடா குலர்மாண்டி இருக்கிற அந்த இந்த ஈஸ்ட் க்ரோ பண்ற மீடியம்ல நம்ம இந்த ஜியார்டியா லாம்லியாவை வந்து க்ரோ பண்ணலாம். சோ என்னெல்லாம் மீடியம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிக் எம்ப்ரியோ எக்ஸ்ட்ராக்ட், ஹியூமன் சீரம், ஹாட்டிங்கர்ஸ் டைஜஸ்ட், ஹேங்க் சொல்யூஷன் வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹாட்டிங்கர்ஸ் டைஜஸ்ட், ஹியூமன் சீரம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு மீடியம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா there is also one more medium which is called as Diamond's medium. Okay, so a medium which contains chick embryo extract, human serum, Hottinger's digest. Hottinger's digest என்ன மீட் டைஜஸ்ட் தான், ட்ரிப்டோனும் மீட்டும் இருக்கிறத நம்ம ஹாட்டிங்கர்ஸ் டைஜஸ்ட்னு சொல்றோம். அது கூட ஹேங்க் சொல்யூஷன், இதுல சில சால்ட்ஸ் இருக்கும், அதான் ஹேங்க் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மீடியம். Plus you have another medium which is called as Diamond's medium. So laboratory animal வந்து இந்த disease ஸ்டடி பண்றதுக்கு யூஸ் பண்ணது வந்து mice தான் யூஸ் பண்ணிருக்காங்க. So mode of transmission, how giardiasis is transmitted அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து நம்ம வந்து இன்ஜெஸ்ட் பண்றதுனால எதுல இன்ஜெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு contaminated water இல்ல food, any food which contains a cyst, that food you call it food and water, you call it as contaminated food and water. இந்த infected food நம்ம சாப்பிட்டனா நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். Okay, so that's what direct transmission from person to person may occur in children, male homosexuals and mentally ill persons தான் உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து it will be transmitted from person to person. So coming to the life cycle. So life cycle அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து it passes Giardia lamblia passes its life cycle in one host, that is man. இன்ஃபெக்டிவ் ஃபார்ம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ சிஸ்ட். ஏன்னா அந்த சிஸ்ட் தான் வந்து தண்ணிலயோ ஃபுட்லயோ இருக்கும், அதை நம்ம இன்ஜெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். ஸோ தட்ஸ் வாட் யூ சே இட் இஸ் இன்ஜெக்ஷன் ஆஃப் த சிஸ்ட் வயா ஃபுட் ஆர் ட்ரிங்க். நம்ம சாப்பிட்றதுனால இட் மேபி எதர் இந்த ஃபுட் இல்லாட்டா ட்ரிங்க் வாட்டர்ல நம்ம குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த சிஸ்ட் வந்து வில் பி ஸ்வாலோட். அதுக்கப்புறம் என்ன ஆகும், 30 மினிட்ஸ்ல வந்து நீங்க இன்ஜெஸ்ட் பண்ண பிறகு இந்த சிஸ்ட் வந்து இட் வில் பி கோயிங் டு த டியோடனம். சரி, டியோடனம் போறப்ப அங்க என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து சிஸ்ட் வந்து ஒரு சிஸ்ட்ல இருந்து 2 ட்ரோபோசாய்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சிஸ்ட் வந்து ஐ மீன் உங்களுக்கு இந்த ட்ரோபோசாய்ட்ஸ் வந்த உடனே இதே மாதிரி உங்களுக்கு நிறைய மல்டிபிள் பைனரி ஃபிஷன்ஸ் நடக்கும். அதனால பைனரி ஃபிஷன் ஒரு சிஸ்ட்ல இருந்து 2 வரும், அப்புறம் அந்த ரெண்டுமே வந்து என்ன ஆகுது பைனரி ஃபிஷனா ஒரு செல் வந்து 2ஆ ஆகுது. ஸோ பைனரி ஃபிஷன் occurs between the trophozoite and கண்டிப்பா அந்த டியோடனம்ல எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு இந்த Giardia வந்து accumulate நிறைய ஆயிடும், colonize பண்ணிரும். Okay, so they live in the duodenum and upper part of the jejunum. So they mainly feed on the mucus. Adha feeding by pinocytosis. இப்போ அதை விட அந்த உங்களுக்கு என்னன்னா ஜெஜுனம் விட்டு கீழே போகுது கோலான் ரீஜனுக்கெல்லாம் போகுதுன்னா they again become cyst. சரி, அது உங்களுக்கு வந்து அந்த டியோடனம்ல வரைக்கும் இருக்கிற வரைக்கும் டியோடனம்ல எல்லாம் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த ட்ரோபோசாய்ட் ஸ்டேஜை பார்க்க முடியும். அது கீழே இறங்கிடுச்சுன்னு வைங்களேன், அப்போ அன்ஃபேவரபிள் கண்டிஷன் தான். அதனால உங்களுக்கு வந்து என்சிஸ்டேஷன் அக்கர்ஸ். அதனால ட்ரோபோசாய்ட்ல இருந்து சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, a thick resistant wall is secreted by the parasite. அதனால தான் உங்களுக்கு வந்து அது சிஸ்ட்னு சொல்றோம். The cystic cell is then divided within 2 by the cyst wall. அந்த சிஸ்டிக் செல் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் டிவைடட். அந்த ஒரு சிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து 2 ட்ரோபோசாய்ட் வரும்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இங்க சொல்றாங்க. So cyst will be passed in the stool
and they will be remaining viable in the soil இல்லாட்ட வாட்டர் பாத்தீங்கன்னா several weeks வந்து அலைவா இருக்கும். ஸோ லைஃப் சைக்கிள் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோஸ்ட் தான். ஸோ மெச்சூர் சிஸ்ட் நம்ம இன்ஜெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு வந்து அந்த சிஸ்ட் வந்து வில் பி என்ட்ரிங் இன்சைட் டியோடனம் போகும். டியோடனம் போன உடனே அங்க வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து சிஸ்ட் வந்து 30 மினிட்ஸ்லயே டியோடனம் போயிடும். ஓகே, சாப்பிட்டோடனே 30 மினிட்ஸ்ல என்ன ஆகுதுன்னா சிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு 2 ட்ரோபோசோயிட் வரும். ஸ்லோவா அந்த ட்ரோபோசோயிட்ஸ் வந்து டியோடனம்ல வந்து அப்படியே அட்டாச் ஆயிட்டு அங்க நிறைய மல்டிப்ளை ஆகும். அண்ட் இந்த ட்ரோபோசோயிட்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா டியோடனம்ல மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கப்போ உங்களுக்கு ஜெஜினம்லயும் இருக்கும். சோ அங்க ஃபீட் ஆயிட்டே இருக்கும் இந்த சிஸ்ட், சாரி இந்த ட்ரோபோசோயிட்ஸ். இந்த சிஸ்ட்ல இருந்து ட்ரோபோசோயிட்ஸ் ஆயிடுச்சுல, அப்ப அங்க ஃபீட் ஆயிட்டு இருக்கும். அன்ஃபேவரபிள் கண்டிஷன் ஒன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு, அந்த ஜெஜினம் விட்டு கொஞ்சம் கீழே இறங்கவும் அது வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து சிஸ்டா ஃபார்ம் ஆயிடும். ஓகே, சோ அந்த சிஸ்ட் தான் வந்து will be passed in the stool. சோ எவ்வளவு ஸ்டூல்ஸ்ல வந்து பாருங்க 2 lakh cysts will be passed in the stools. இந்த இதுல பாத்தீங்கன்னா and they remain viable in the soil for several weeks. So this is about the life cycle. So இங்க பாருங்க நம்ம வந்து இங்க சாப்பிட்றப்ப வந்து ஃபுட் ஆர் வாட்டர் கண்டாமினேஷன் சிஸ்ட் எடுத்திருப்போம். அப்ப அந்த சிஸ்ட் வால் டிஸ்இன்டகிரேட் ஆகி டியோடனம்ல வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுது, ட்ரோபோசோயிட் ரிலீஸ் ஆகுது. சோ இதுல இருந்து ஒரு சிஸ்ட்ல இருந்து யூ ஹேவ் 2 ட்ரோபோசோயிட்ஸ் பீயிங் ரிலீஸ்ட். பைனரி ஃபிஷன் இருக்கு, லாங்கிடியூடனல் பைனரி ஃபிஷன் நடக்கும். சோ உங்களுக்கு 2 ட்ரோபோசோயிட் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ அதே மாதிரி மியூகோசல் வால்ல நம்ம பார்க்கலாம், இதே மாதிரி உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும், மல்டிபிளிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, சோ ஸ்டூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்ட் will be released. சில சமயம் ட்ரோபோசோயிட்ஸ் ஆல்சோ will be released. ஆனா ட்ரோபோசோயிட்ஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து ஸ்டூல்ஸ்ல உயிரோடு இருக்காது, செத்துரும். ஒரு half an hour 1 hourலயே செத்துரும். நம்ம எக்ஸாமின் பண்றதுக்கு சில சமயம் நம்ம ட்ரோபோசோயிட்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ண முடியாது, சிஸ்ட் தான் நம்மளால எக்ஸாமின் பண்ண முடியும். பட் ட்ரோபோசோயிட்ஸ் ஆல்சோ will be released in the stools. Okay, so this cyst வந்து என்ன ஆகும்னா cyst வந்து will remain viable in the soil or water. அதை நம்ம ingest பண்ணோம்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்துரும். So it will continue, the cycle will continue. So the same thing is explained over here. So risk group யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னா யாரெல்லாம் வந்து untreated water அப்படியே வந்து முனிசிபல் வாட்டர் கூட வந்து இந்த பாரசைட்ஸ் எல்லாம் இருக்காது, ஏன்னா இதெல்லாம் ட்ரீட் பண்ணிருப்பாங்க வாட்டரை. ஸோ சாதாரணமா அந்த ஸ்ட்ரீம்ல எல்லாம் குடிக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஹைக்கர்ஸ்னா யாரு, இந்த சைக்கிளிங் எல்லாம் போறவங்க, அவங்க வந்து சும்மா தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரீம்ல இருந்து தண்ணியை குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து தே ஆர் அட் ரிஸ்க். ஆக்சுவலி மெயில் ஹோமோசெக்சுவல்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து சில்ட்ரனுக்கு ஒரு சைல்ட்ல இருந்து இன்னொரு சைல்டுக்கு வரும் இன்ஃபெக்ஷன். ஓகே, ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு சைல்ட்ல இருந்து இன்னொரு சைல்டுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ அதே மாதிரி பேஷண்ட்ஸ் இன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கலாம், ஒருத்தவங்க கிட்ட இருந்துச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற சான்சஸ் இருக்கு. அப்புறம் ஐஜிஏ டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு வந்து காமனா வந்து இம்யூனோகுளோபின் ஏ டெஃபிஷியண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜியார்டியா இன்ஃபெக்ஷன் வர்றது வந்து காமனா இருக்கு. ஸோ பேத்தோஜெனிசிஸ், எக்ஸாக்டா இதோட பேத்தோஜெனிசிஸ் என்ன அப்படின்னா மால் அப்சார்ப்ஷன் ஆஃப் புரோட்டீன் அண்ட் ஃபேட் தான். ஃபேட்டும் புரோட்டீன்ஸும் ஒழுங்கா அப்சார்ப் ஆகாது, அதனால வந்து ஃபுல்லா வந்து ஸ்டூல்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு மாதிரி மியூக்கஸாவும் ஒரு மாதிரி ரொம்ப ஃபவுல் ஸ்மெல்லிங்கா இருக்கும், நிறைய ஃபேட் இருக்கிற மாதிரி எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, சோ அதுதான் வந்து இங்க வந்து ஸ்டியாட்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷனை. ஓகே, சோ ஹியர் இஃப் யூ see parasites வந்து they will not feed on the tissues but on mucus secretions. Mucus secretion நம்மளுக்கு ஒண்ணு தெரியணும், IgA antibody is also present in the mucous membrane. யாருக்கெல்லாம் IgA antibody டெஃபிஷியண்டா இருக்கோ அவங்களுக்கு காமனா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே, சோ parasites வந்து intestine இருந்தா கூட எந்த ரீஜன்ல இருக்கு, it is found in the duodenum and the upper part of the jejunum. சரியா, சோ இங்க இருந்தா கூட உங்களுக்கு ஆர்கானிசம் வந்து டிஷ்யூஸ்ல ஃபீட் ஆகாது, they feed on the mucous secretions. ட்ரோபோசோயிட் வந்து they attach themselves. உங்களுக்கு எப்படி ட்ரோபோசோயிட் எப்பவுமே எப்படி அட்டாச் ஆகும்னா சக்கிங் டிஸ்க் இருக்கு, அந்த சக்கிங் டிஸ்க் வச்சுதான் அட்டாச் பண்ணும். அது அட்டாச் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஃபேட்டும் புரோட்டீனும் ஒழுங்கா வந்து அப்சார்ப் ஆகாது. ஸோ அதனால அந்த பர்சனுக்கு வந்து ஸ்டூல் வந்து நிறைய ஸ்டூல் பாஸ் பண்ணுவாங்க, மோஷன் நிறைய பாஸ் பண்ணுவாங்க, ஃபவுல்ஸ் ரொம்ப மோசம் பயங்கரமா இருக்கும் ஸ்மெல்லு, அண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மியூக்கஸ் அண்ட் ஃபேட் வில் பி சீன். ஆனா பிளட் இருக்காது மோஷன்ல. மைல்டு ஸ்டியாட்டோரியா, மைல்டு ஸ்டியாட்டோரியா அப்படின்னா தட் இஸ் எல்லோயிஷ் கிரீசி ஸ்டூல்ஸ். ஸ்டூல்ஸ் வந்து ரொம்ப கிரீசி அப்படியே எண்ணெயா வலுவலுன்னு இருக்கும், அதுதான் வந்து கிரீசி ஸ்டூல்ஸ்ன்னு சொல்றாங்க.
நிறைய ஃபேட் இருக்கிறதுனால யூ கால் இட் அஸ் greasy stools. ஸ்டியாட்டோரியா எந்த கண்டிஷன்ல பார்க்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜியார்டியா லாம்பியா கண்டிஷன்ல தான் ஸ்டியாட்டோரியா பார்க்க முடியும். And it is also said that நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா they are actually asymptomatic carriers. So asymptomatic carriersனா என்னது, அவங்க வந்து எந்த சிம்டம்ஸும் அவங்களுக்கு இருக்காது, ஆனா வந்து they will be able to excrete நிறைய சிஸ்ட் மட்டும் அவங்க வந்து அவங்க மோஷன்ல வந்து எக்ஸ்கிரீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் they are called as asymptomatic carriers. அவங்களுக்கு எந்த வித சிம்டம்ஸும் இருக்காது. So clinical findings அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியார்டியா இன்ஃபெக்ஷன் வந்து it causes lot of infection. Anorexia na என்னது, loss of appetite. அதான் நம்ம அனரெக்சியான்னு சொல்றோம். லைக் நம்மளுக்கு வந்து ஒழுங்கா பசிக்காது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதா நம்ம அனரெக்சியான்னு சொல்றோம். ஃபிளாட்டுலன்ஸ்னா வயிறு உப்பி போய் இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபுல்லா அந்த வயிறு நிறைஞ்ச மாதிரியே இருக்கிறது. கேஸ் ஃபார்மேஷன், அதான் ஃபிளாட்டுலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்செட் ஸ்டமக் ஆர் நாசியா ஆர் வாமிட்டிங். உங்களுக்கு வந்து ஸ்டமக் அப்செட் இருக்கலாம், அதே மாதிரி நாசியா ஃபீலிங் ஆஃப் வாமிட்டிங் இருக்கும். சம்டைம்ஸ் a person will also vomit. அப்புறம் ஸ்டமக் ஆர் அப்டாமினல் கிராம்ஸ் இருக்கலாம், சில சமயம் வயிற்றுல வந்து வலிச்சிட்டு இருக்கும். வாட்டரி நான் பிளட்டி ஃபவுல் ஸ்மெல்லிங் டயரியா. வாட்டரி டயரியாவா இருக்கும். நான் பிளட்டினா பிளட் எல்லாம் வந்து ஸ்டூல்ஸ்ல வந்து பாஸ் ஆயிருக்காது. ஃபவுல் ஸ்மெல்லிங் டயரியா, பயங்கர ஸ்மெல் அடிக்கும், அதுதான். கிரீசி ஸ்டூல்ஸ் that tend to float. இது நம்ம தண்ணியில வந்து இந்த ஸ்டூல்ஸை போட்டோம்னா அப்படியே வந்து மேல மிதந்துட்டு இருக்கும் அந்த ஸ்டூல்ஸ், அது பேர் தான் கிரீசி ஸ்டூல்ஸ், இல்லாட்டா ஸ்டியாட்டோரியா அப்படின்னு சொல்றோம். இது எதனாலனா உங்களுக்கு வந்து ஃபேட் எல்லாம் ஒழுங்கா வந்து அப்சார்ப் ஆயிருக்காது. And the patient will also have dehydration இருக்கிறதுனால உங்களுக்கு loss of body fluids இருக்கலாம். And giardiasis can cause weight loss and failure to absorb fat, lactose, vitamin A and vitamin B12. So giardiasis infection இருந்துச்சுன்னா weight loss இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து fat absorption இருக்காது, அது கூட lactose, vitamin A, vitamin B12 absorptionலாம் எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ஜியார்டியாசிஸ் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிசிக்கல் க்ரோத்தும் மென்டல் க்ரோத்தும் வந்து டிலே ஆகும். ஓகே, ஸோ இது எதனால அப்படின்னா மெயினா வந்து மால் நியூட்ரிஷன்னால, பேலன்ஸ்டு டயட் இல்லாதனால உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சில்ட்ரன்ஸ் வந்து பிசிக்கல் க்ரோத் அண்ட் மென்டல் க்ரோத் வில் பி இன்டரப்டட். ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைலண்ட் கேசஸ் இருக்கு, இன்டெஸ்டினல் கேசஸ் இருக்கு, ஜெனரல் கேசஸ் இருக்கு. So here what exactly அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைலண்ட் கேசஸ்ல சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது, ஏசிம்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இன்டெஸ்டினல் கேசஸ்ல காமனா நம்ம பார்க்கக்கூடியது வந்து மால் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம், தட் இஸ் மால் அப்சார்ப்ஷன் ஆஃப் புரோட்டீன் அண்ட் ஃபேட்ஸ். அந்த மால் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபேட்டை தான் நம்ம வந்து ஸ்டியாட்டோரியா அப்படின்னு சொல்றோம். அடுத்து மியூக்கஸ் டயரியா அப்படின்னு சொல்றோம். ஸோ மியூக்கஸ் டயரியா நிறைய மியூக்கஸ் வந்து இந்த மோஷன்ல போயிட்டு இருக்கும், அதான் வந்து மியூக்கஸ் டயரியா. டல் எபிகாஸ்ட்ரிக் பெயின், டல் எபிகாஸ்ட்ரிக் பெயின்னா தட் இஸ் எப்பினாலே வந்து வயிற்றுக்கு மேல, எப்பினாலே மேல, எபிகாஸ்ட்ரிக் பெயின்னா ஒரு மாதிரி டல்லா வந்து வயிறுக்கு மேல வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கும். பிளாட்டுலன்ஸ், வயிறு உப்பி போய் உங்களுக்கு கேஸ் ஃபார்மேஷன் நிறைய இருக்கும். கிரானிக் என்ட்ரைட்டிஸ், தெர் இஸ் ஃபார் லாங்கர் டைம் தெர் இஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த இன்டெஸ்டைன். அதே மாதிரி அக்யூட் என்டிரோகோலைட்டிஸ்னா கம்ப்ளீட்டா என்டிரோகோலைட்டிஸ்னா கோலான் ரீஜன், அப்புறம் இன்டெஸ்டினல் ரீஜன்ல எல்லாம் இன்ஃப்ளமேஷன் இருக்கும். திஸ் இஸ் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ காமனா இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2 weeksல வந்து உங்களுக்கு வந்து இன்குபேஷன் பீரியட்ல இந்த ஜியார்டியாசிஸ் இன்ஃபெக்ஷன் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஜெனரல் சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீவர் இருக்கலாம், அனீமியா இருக்கலாம், அண்ட் வெயிட் லாஸ் இருக்கும். அலர்ஜிக் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் will also be seen. And chronic cholecystopathy, chronic cholecystopathy அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து it is a infection of the gallbladder. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ண போறோம்? லெபார்டரி டயக்னோசிஸ்ல நிறைய டெஸ்ட் இருக்கு. ஸ்டூல் எக்ஸாமினேஷன் இருக்கு, என்டிரோ டெஸ்ட் இருக்கு, அப்புறம் சிராலஜிக்கல் டெஸ்ட் இருக்கு, மாலிகுலர் டயக்னோசிஸ் இருக்கு. ஸோ லெபார்டரி டயக்னோசிஸ்ல ஸ்டூலை வந்து நம்ம எக்ஸாமின் பண்றதுல ஸ்டூல் வந்து என்ன மாதிரி இருக்கு, மைக்ரோஸ்கோபிக்கலா எப்படி இருக்கு, மேக்ரோஸ்கோபிக்கலா எப்படி இருக்குன்னு சொல்றத நம்ம ஸ்டூல் எக்ஸாமினேஷன். அடுத்து வந்து என்டிரோ டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு இருக்கா பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லிட்டு சாம்பிள் வச்சு சொல்லுவாங்க. சிரலாஜிக்கல் டெஸ்ட் வந்து நம்ம ஆன்டிபாடி டிடெக்ஷன் டெஸ்ட் இருக்கு, ஆன்டிஜென் டிடெக்ஷன் டெஸ்ட் இருக்கு. மாலிகுலர் டயக்னோசிஸ் யூஸ்வலா யூஸ் பண்றது டிஎன்ஏ ப்ரோப்ஸ் யூஸ் பண்றோம், இல்லைன்னா பிசிஆர் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ ஸ்டூல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டூல்ல வந்து நம்ம மைக்ரோஸ்கோபிக்கலாவும் அப்சர்வ் பண்ணுவோம், மேக்ரோஸ்கோபிக்கலாவும் அப்சர்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஹியர் யூஸ்வலா வந்து நம்ம வந்து
என்ன சொல்றது, ஸ்டூல எப்படி எக்ஸாமின் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டூல்ல வந்து ஃப்ரெஷ்லி பாஸ் ஸ்டூல்னா ட்ரோஃபோசைட் எக்ஸாமின் பண்ணலாம். ட்ரோஃபோசைட்டும் இருக்கும். இல்லைன்னா வந்து நம்ம பழைய ஸ்டூலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து சிஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ ஜெனரலா என்ன செய்வாங்கன்னா, ஒண்ணு வந்து அந்த ஸ்டூல நம்ம டைரக்டா அந்த சாம்பிளுக்கு கொடுக்கணும் அந்த லேப்ல. அப்படி இல்லைன்னா வந்து மோஷன் பாஸ் பண்ண வைப்பாங்க. அதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா பர்கேட்டிவ் கொடுப்பாங்க. சில டேப்லெட்ஸ் இருக்கும், அதை வந்து என்எஸ்ல வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மோஷனை கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்படின்னு செய்வாங்க. அடுத்து வந்து ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ட்ரோஃபோசைட்ஸ் தெரியாது. மேக்ரோஸ்கோபிக்கெல்லாம் நம்ம அப்சர்வ், மேக்ரோஸ்கோபிக்னா அப்படியே பார்த்தோன்னே ஸ்டூல எக்ஸாமின் பண்ணீங்கன்னா ஒஃபென்சிவ் ஆர்டர் இருக்கும், கலர் பெயில் கலரா இருக்கும், ஃபேட்டி ஸ்டூல்ஸ் இருக்கும். சரி, ஃபேட்டி ஸ்டூல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? தண்ணியில வந்து ஜஸ்ட் அந்த ஸ்டூல போட்டீங்கன்னா மேல மிதந்துட்டு இருக்கும், அதுதான் கிரீசி ஆர் ஃபேட்டி ஸ்டூல்ஸ். மைக்ரோஸ்கோபி அப்படின்னு பாத்தீங்கன்னா சலைன் எக்ஸாமினேஷன், வெட் ஐடன் வெட் மவுண்ட் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஸோ இங்க வந்து நிறைய ஸ்பெசிமென்ஸ் நம்ம எக்ஸாமின் பண்ணணும். கான்சென்ட்ரேஷனுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, கான்சென்ட்ரேஷன் டெக்னிக் ஃபார்மல் ஈத்தர் கான்சென்ட்ரேஷன் அட் ஜிங்க் அசிட்டேட் யூஸ் பண்ணி நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஸ்டூல்ஸை. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட். காமனா வந்து இந்த எதுக்கு பண்ணுவாங்கன்னா, இந்த லார்வா ஆஃப் ஸ்ட்ராங்கிலியாய்ட்ஸ் ஸ்டெர்கோ ராலிஸ்க்கு பண்ணுவாங்க. பிளஸ் வந்து ஜியார்டியா லாம்பியாக்கும் பண்ணுவாங்க. இது சின்ன ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கும். அந்த கேப்சூலை நம்மள வந்து ஒழுங்கா சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு எண்ட் மட்டும் என்ன செய்வாங்கன்னா அதுல அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்லோவா அந்த கேப்சூல் வந்து நம்ம ஒழுங்க என்ன ஆகும்னா வயிற்றுல எல்லாம் கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிட்டு ஹாஃப் அன் ஹவர்லயே உள்ள அப்படியே பாஸ் ஆயிட்டு டியோடரம்க்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 to 4 hours கழிச்சு தான் அந்த ஸ்ட்ரிங்கை திருப்பி எடுப்பாங்க. அதை எடுத்து ஒரு டெஸ்ட் டியூப் சலைன்ல வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க, ஷேக் பண்ணுவாங்க. ஓகே, ஷேக் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு கீழே அதுல இருக்கிற ஆர்கனிசம் ட்ரோஃபோசைட்டோ இல்லாட்டா எது சிஸ்ட் இருந்துச்சுன்னா ஏதாவது இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து அந்த சலைன்ல இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவாங்க. சரியா? சோ இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன கேப்சூல் மாதிரி இருக்கும். அதை ஒழுங்கா சொல்லுவாங்க. இந்த சைட்ல வந்து ஒட்டி வைப்பாங்க. ஆஃப்டர் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயே அது டியோடினம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா இது அப்படியே வாயில இருந்து வெளியே எடுத்து இதை வந்து ஒரு டெஸ்ட் டியூப்ல போடுவாங்க. அந்த டெஸ்ட் டியூப்ல இந்த இதை வந்து நல்லா ஷேக் பண்ணுவாங்க. ஷேக் பண்ணிட்டோடனே அதுல ட்ரோபோசைட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே வந்து எல்லாமே வந்து அந்த சலைன் சொல்யூஷன்ல இருக்கும். அதை ஃபர்தரா வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிட்டு அதுல இருந்து எடுத்து மைக்ரோஸ்கோபிக்ல எக்ஸாமின் பண்ணுவாங்க. அடுத்த சீரோலாஜிக்கல் டயக்னோசிஸ். சீரோலாஜிக்கல் டயக்னோசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எலைசா டெஸ்ட் இருக்கு, இன்டைரக்ட் இம்யூனோஃப்ளோரசன் டெஸ்ட் இருக்கு, அப்புறம் இம்யூனோ குரோமாட்டோகிராஃபிக் டெஸ்ட் இருக்கு. இதெல்லாம் சீரோலாஜிக்கல் டெஸ்ட் வந்து நம்ம எக்ஸாமின் பண்றதுக்கு யூஸ் பண்றது. மாலிகுலர் மெத்தட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ மெத்தட் இருக்கு, பிசிஆர் மெத்தட்ஸ் இருக்கு. அதான் டிஎன்ஏ பேஸ்ட் மெத்தட்ஸ்னாலே உங்களுக்கு பிசிஆர் டிஎன்ஏ ப்ரோப்ஸ் காமனா யூஸ் பண்றது. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கறது வந்து மெட்ரோனிடசால். நீங்க எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜென்ரலா வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம எல்லாருமே வர்ம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு கொடுக்கறது வந்து மெட்ரோனிடசால். ஷார்ட்டா வந்து மெட்ரோனிடசால் கண்டென்ஸ் பாத்தீங்கன்னா மெவெக்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஓகே, ஸோ டினிடசால், அப்புறம் ஃபியூராசோலிடான், நைட்ரோஅசோசமைட், அப்புறம் பார்மோமைசின். இது யூஸ்வலா வந்து பிரெக்னென்ட் விமனுக்கு மட்டும் தான் இது காமனா கொடுப்பாங்க. ஸோ இந்த நம்ம எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு தடவை we have to go for the worm treatment. ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த மெட்ரோனிடசால், டினிடசால் ஏதோ ஒன்று இது வந்து நார்மலா நம்ம வந்து எடுத்துக்கிறது எப்பவுமே நல்லது. ஸோ ப்ரிவென்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரொஃபைலாக்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் அண்ட் ஃபீசஸ். அடுத்து மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன் லைக் ஹேண்ட் வாஷிங் பிஃபோர் ஈட்டிங் அண்ட் ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் டயப்பர்ஸ். ஓகே, ஸோ ஹேண்ட் வாஷிங், அதே மாதிரி ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் டயப்பர்ஸ், இதெல்லாம் வந்து ஒழுங்கா டிஸ்போஸ் பண்ணணும். ஹேண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணணும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேஷன். அடுத்த பாயிலிங் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபில்ட்ரேஷன் பை மெம்பரேன் ஃபில்டர்ஸ் ஆர் ரிக்வயர்ட். அடுத்து வந்து குளோரினேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் நாட் எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் சிஸ்டிக், எஃபெக்டிவா இல்லை. பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து பாயில்டு வாட்டர் தான் வந்து மோஸ்டா வந்து குடிக்கணும்.